வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. தஞ்சாவூரில் ரியல் எஸ்டேட் தொழிலில் ஈடுபட்டு வந்த 3 பேர் கடத்தப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ரவுடி மூலம் பிசினஸ் பார்ட்னர்களே கடத்தலுக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்த சம்பவத்தின் பின்னணி என்ன? நிலம் விற்பனை தொடர்பாக ரியல் எஸ்டேட் தொழிலில் ஈடுபட்டு வந்த நண்பர்களுக்கிடையே ஏற்பட்ட பிரச்சனையால் கடத்தல் சம்பவம் அரங்கேறியுள்ளது. கடத்தப்பட்டவர் சமயோசித்தமாக செயல்பட்டதால் 2 மணி நேரத்திற்குள் போலீசார் அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளனர். பரபரப்பு சேசிங்கில் நடந்தது என்ன? சென்னை, மயிலாடுதுறை மற்றும் கும்பகோணத்தை சேர்ந்த 7 பேர் ஒன்றாக சேர்ந்து ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வந்துள்ளனர். இதில் கும்பகோணத்தை சேர்ந்த ஃபெரோஸ்கான் மற்றும் அன்சாரி ஆகிய இருவரும் 50 லட்சம் ரூபாய் முதலீடு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் அண்மையில் விற்கப்பட்ட நிலத்திற்கான லாபத்தையும் முதலீடு செய்த தொகையையும் சென்னையை சேர்ந்த செந்தில் தரம் மறுத்ததாக தெரிகிறது. இந்த விவகாரத்தில் இரு தரப்புக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து ஃபெரோஸ்கான், அன்சாரி, கேசவன் ஆகிய 3 பேரும் தங்களுடைய பார்ட்னர் செந்திலிடமிருந்து பணத்தை பெற கடத்தல் முடிவுக்கு சென்றுள்ளனர். இதற்காக பாடலீஸ்வரன் என்பவர் மூலமாக கும்பகோணத்தை சேர்ந்த பாஜக முன்னாள் நிர்வாகியும் ரவுடியுமான கார்த்திகேயன் என்பவருடைய உதவியை நாடியுள்ளனர். அதன் பேரில் செந்தில், ஆனந்தன் மற்றும் மணிகண்டன் ஆகிய 3 கார்த்திகேயன் பேசியுள்ளார். பிறகு அவர்களை திருவிடைமருதூர் அருகே உள்ள தனியார் ஹோட்டலுக்கு வரவழைத்து கட்ட பஞ்சாயத்து செய்துள்ளார். ஆனால் ரவுடியின் மிரட்டலுக்கு அஞ்சாத செந்தில் பணத்தை கொடுக்க மறுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் ரவுடி கார்த்திகேயன் ஆத்திரமடைந்துள்ளார். பிறகு ஃபெரோஸ்கான் உட்பட 13 பேரும் சேர்ந்து செந்தில், ஆனந்தன், மணிகண்டன் ஆகிய 3 கடத்திச் சென்றுள்ளனர். அவர்களை மயிலாடுதுறையில் உள்ள தனியார் விடுதியில் அடைத்து வைத்து மிரட்டியுள்ளனர். முன்னதாகவே சுதாரித்துக் கொண்ட செந்தில் செல்போனில் இருந்து வாட்ஸ்அப் மூலமாக தன்னுடைய மனைவிக்கு லைவ் லொகேஷனுடன் கடத்தல் தொடர்பான தகவலையும் தெரிவித்திருக்கிறார். அதை பார்த்து அதிர்ச்சியடைந்த செந்திலின் மனைவி சற்றும் தாமதிக்காமல் தஞ்சாவூர் எஸ்பி அலுவலகத்திற்கு புகார் தெரிவித்திருக்கிறார். தகவலின் பேரில் திருவிடைமருதூர் டிஎஸ்பி ராஜி தலைமையிலான தனிப்படை போலீசார் தீவிர விசாரணையில் இறங்கினர். துரிதமாக செயல்பட்ட போலீசார் 2 மணி நேரத்திற்குள் கடத்தப்பட்ட 3 பேரையும் பாதுகாப்பாக மீட்டனர். தொடர்பாக வழக்கு பதிவு செய்த நாச்சியார் கோவில் போலீசார் கடத்தலில் ஈடுபட்ட தொழில் பார்ட்னர் கேசவன் உட்பட 9 பேரையும் கைது செய்தனர். அத்துடன் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட 2 கார்கள் உட்பட 3 கார்களையும் பறிமுதல் செய்தனர். மேலும் தலைமறைவான தொழில் பார்ட்னர்கள் ஃபெரோஸ்கான், அன்சாரி மற்றும் ரவுடி கார்த்திகேயன் உட்பட 4 பேரை பிடிக்க தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். நிலம் விற்பனை தொடர்பாக ரியல் எஸ்டேட் தொழிலில் ஈடுபட்டு வந்த நண்பர்களுக்கிடையே ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக 3 பேர் கடத்தப்பட்ட சம்பவத்தால் தஞ்சாவூரில் பரபரப்பு ஏற்பட்டது.